வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கையில் Vivo T5 Lite இந்த டிவைஸ் இருக்கு. இதோட பேட்டரி டெஸ்டிங் தான் இன்னைக்கு வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான சார்ஜரை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி இந்த சார்ஜர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போதுமானதாக இருக்கா, பெரிய பேட்டரி லைஃபை கொடுக்குதா இல்லையா, வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சார்ஜிங் டெஸ்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி இவங்க பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் வச்சு தான் சார்ஜ் பண்ணுறேன். அண்ட் சார்ஜிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் மொபைல் கம்ப்ளீட்லி சுவிச் ஆஃப் 0% இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் பிளக்இன் பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 8:12 AM. அண்ட் பிளக்இன் பண்ணதுமே டெம்பரேச்சரும் நோட் பண்ணேன். ஸ்டார்டிங் இப்போ 31 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 0 to 10% சார்ஜ் ஆக இந்த மொபைல் எனக்கு 10 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் 38 டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 20% சார்ஜ் ஆக 19 நிமிஷம் எனக்கு இங்கே டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் அதே 38 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 30% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 28 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் அதே 38 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 40% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 38 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் இன்னும் 1 டிகிரி லைட்டா இன்க்ரீஸ் ஆகி 39 டிகிரி செல்சியஸா இருக்கு. மொபைல் இப்போ ஹாஃப் த சார்ஜ் 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 46 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் அதே 39 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 60% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 57 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் இன்னும் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகி 40 டிகிரியா இருக்கு. இப்போ மொபைல் 70% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இந்த மொபைல் 1 மணி நேரம் 7 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கு. மொபைல் இப்போ 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 1 மணி நேரம் 17 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் 1 டிகிரி லைட்டா கம்மியாகி 39 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்போ மொபைல் 90% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 1 மணி நேரம் 28 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் 39 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகுது. ஃபைனலி மொபைல் இப்போ 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்க 1 மணி நேரம் 35 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. ஆக்சுவலி எப்பவுமே அந்த லாஸ்ட் 10% சார்ஜ் ஆக கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லா மொபைலும் சார்ஜ் ஆகும். பட் என்னமோ தெரியல, இந்த மொபைல் ஸ்டார்டிங்லாம் 10 நிமிஷம் ஒவ்வொரு 10%க்கும் சார்ஜ் ஆக டைம் எடுத்தது. பட் ஃபைனல் அந்த 90 to 100 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிடுது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது மொபைல் 100% சார்ஜ் ஆக 1 மணி நேரம் 35 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. ½ hour சார்ஜ் பண்ணிங்கன்னா 31% வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 50% சார்ஜ் ஆக 46 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 41 டிகிரி வரைக்கும் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் மொபைலோட பேட்டரி ட்ரைன் டெஸ்ட் தான். ஆக்சுவலி நமக்கு 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆனது பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:47. ஸோ 9:45 போல தான் நமக்கு 100% கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து நம்ம பேட்டரி ட்ரைன் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் பேட்டரி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி SOT நம்ம செக் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கு ஸ்க்ரீன் ஆன் டைமில். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஆன் டைமை ஃபைனல் ஸ்க்ரீன் ஆன் டைமில் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் 10லேருந்து 12 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் யூசேஜ், கேஷுவலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு 12 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 95% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 2 hour கேஷுவலாக யூஸ் பண்ணால் ஒரு 5% ட்ராப் ஆகுது. அடுத்து 12லேருந்து 1 நெக்ஸ்ட் 1 hour நான் ஸ்டாப் சோஷியல் மீடியா. ஸோ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு 1 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 6% வரைக்கும் பேட்டரி ட்ராப் ஆச்சு. ஸோ இப்போ பேட்டரி ரிமைனிங் 89% இருக்கு. நெக்ஸ்ட் 1லேருந்து 2 மியூசிக் டெஸ்ட் தான். ஸோ 1 hour நான் ஸ்டாப்பாக யூடியூப் மியூசிக் ஆப்பில் பாட்டு கேட்டுட்டு 2 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 84% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 1 hour நான் ஸ்டாப்பாக பாட்டு கேட்டால் ஒரு 5% ட்ராப் ஆகுது. அடுத்து 2லேருந்து 3 கூகுள் மேப் டெஸ்ட் தான். ஸோ இதில் மேப் நேவிகேஷன் நம்ம யூஸ் பண்ண இந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்ட்டு 1 hour நான் ஸ்டாப்பாக கூகுள் மேப்பில் நேவிகேஷன் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணிட்டு 3 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 80% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 1 hour நான் ஸ்டாப்பாக கூகுள் மேப் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4% தான் பேட்டரி ட்ராப் இருக்கு. அண்ட் கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது 42 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 3 மணிக்கு மேலே 1 hour நான் ஸ்டாப்பாக யூடியூப் ஆப்பில் போயிட்டு ஹை குவாலிட்டியில் வீடியோ பார்த்தா எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்னு இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2K 60 FPSல வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த குவாலிட்டியில் 1 hour நான் ஸ்டாப்பாக வீடியோ பார்த்தோம். பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 73% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 1 hour வீடியோ பார்த்தோம்னா ஒரு 7% வரைக்கும் ட்ராப் ஆகுது. அண்ட் வீடியோ டெஸ்டிங்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போச்சு. அடுத்து 4 காலுக்கு மேலே ஒரு ½ hour வாய்ஸ் கால் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ½ hour நான் ஸ்டாப்பாக இதில் வந்து நம்ம கால் பேசணும். ஸோ கால் பேசிட்டு 4:45 செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 71% இருந்தது. 73லேருந்து 71 அப்படின்னும் போது ஒரு ½ hour கால் பேசிட்டோம்னா ஒரு 2% ட்ராப் ஆகுது. அடுத்து 4:45லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸே பண்ணல. மொபைல் ஜஸ்ட் ஸ்டாண்ட் பைல சும்மாவே தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்ததில் 6 மணிக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு 1% மட்டும் பேட்டரி ட்ராப் ஆயிருந்தது. இப்போ பேட்டரி ரிமைனிங் 70% இருக்கு. அடுத்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே கேமரா டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6லேருந்து 6:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ½ hour வந்து ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணோம். ஸோ ½ hour நான் ஸ்டாப்பாக இந்த மொபைலில் நிறைய ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபோட்டோ கிட்ட அந்த ½ hourல எடுத்தேன். ஸோ அப்படி எடுத்துட்டு 6:30 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 65% இருந்தது. ஒரு ½ hour நான் ஸ்டாப்பாக இதில் ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒரு 5% வரைக்கும் ட்ராப் ஆகுது. அண்ட் கேமரா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் நோட் பண்ணேன் 34 டிகிரி இருந்தது. அண்ட் ½ hour ஃபோட்டோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 37 டிகிரியா ஒரு 2-3 டிகிரி தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து 6:30 மணிக்கு மேலே வீடியோ டெஸ்ட் தான். ஸோ 6:30லேருந்து 7 வரைக்கும் நெக்ஸ்ட் ½ hour நான் ஸ்டாப்பாக இதில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080 30 FPSல தான் ஷூட் பண்ணலாம்.
ஸோ அந்த குவாலிட்டியில் தான் ஷூட் பண்ணேன். ஆஃப் அன் அவர் நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 59% இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6% ஆஃப் அன் அவர் வீடியோ ஷூட் பண்ணோம்னா நமக்கு ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் 42 டிகிரி வரைக்கும் லைட்டாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது 1 ஹவர் இந்த மொபைலில் நம்ம கேமரா யூஸ் பண்ணோம்னா 11% வரைக்கும் பேட்டரி ட்ராப் ஆகுது. அண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போது 42 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஒரு கேஷுவல் யூசேஜ் கொஞ்சம் லாங் டர்மாக 7லேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 3.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக மொபைலை வந்து லைட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு 10:30 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 46% இருந்தது. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் கேஷுவலாக மொபைலில் மிக்ஸ்டாக எல்லா ஆப்பும் கலந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 13% வரைக்கும் ட்ராப் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் 10:30 மணிக்கு மேலே மொபைலில் வந்து கேமிங் டெஸ்ட் பண்ணான்னு முடிவு பண்ணேன். ஸோ 1 ஹவர் நான் ஸ்டாப்பாக கேமிங் டெஸ்ட், இதில் இருந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டினியூஸாக 1 ஹவர் நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ணேன். அண்ட் கேமிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் 36 டிகிரி இருந்தது. அண்ட் 1 ஹவர் கேமிங் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 38 டிகிரி வரைக்கும் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா 36% இருக்குது. ஸோ 1 ஹவர் நான் ஸ்டாப்பாக கேம் விளாண்டோன்னா ஒரு 10% வரைக்கும் பேட்டரி ட்ராப் ஆகுது. அடுத்து 11:30 மணிக்கு மேலே அஃப்கோர்ஸ் நைட் ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் தான். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா 5G சிம் போட்டிருந்தேன், ஜியோ சிம் தான். அண்ட் பேக்ரவுண்டில் இருந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிட்டு தான் மொபைலை வச்சுட்டு திரும்ப காலையில் 9 மணி போல் தான் மொபைல் எடுத்தேன். ஸோ எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பையில் இருந்ததில் 3% பேட்டரி ட்ராப் ஆயிருந்தது. இப்போ பேட்டரி ரிமைனிங் 33% இருக்குது. அடுத்து இந்த 33% சார்ஜ் வந்ததுமே இந்த 33% சார்ஜை வச்சு இன்னைக்கு 1 டேவை கம்ப்ளீட்டாக கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஹெவியாலாம் இல்லாமல் கேஷுவலாக யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு கேஷுவலாக அன்றைக்கி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். என்னால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு 8 மணி வரைக்கும் யூஸ் பண்ண முடிஞ்சது. 8 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 1% தான் இருந்தது. ஸோ மார்னிங் 9லேருந்து 8 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 11 மணி நேரம் கேஷுவலாக லைட்டாக அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மொபைலில் அந்த 33% நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு இந்த மொபைலில் 1 டே 10 ஹவர் அப்படின்ற பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கண்டிப்பாக இதில் இருக்கிற 6500 mAh பேட்டரிக்கு இது ஒரு நல்ல பெரிய பேட்டரி லைஃப் தான். அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்க்கும்போது டே 1ல் எனக்கு 11 மணி நேரம் 5 நிமிஷம் அப்படின்ற ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இருந்தது. பட் ஆனால் நம்ம ட்ரைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணோம். அப்போவே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட இருந்தது. ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஹவர் 25 மினிட் ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்துச்சு. அண்ட் அதுவே டே 2ல் 3 ஹவர்ஸ் 16 மினிட்டுக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 12 மணி நேரம் 41 நிமிஷத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் இந்த மொபைலில் இருந்து எனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக இதில் இருக்கிற 6500 mAh பேட்டரிக்கு இது ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன் ஆன் டைம் தான். கண்டிப்பாக இந்த மொபைலில் ஒரு பெரிய பேட்டரி லைஃப் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் டெம்பரேச்சரும் பெருசாக ஒன்றும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை. கேமிங்லாம் விளையாடும் போதுமே பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. கேமராலாம் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு 42 டிகிரி கிட்ட தான் போச்சு. ஸோ அந்த வகையில் ஹீட்டிங் இஷ்யூஸும் பெருசாக இல்லை. ஸோ கண்டிப்பாக பேட்டரிக்காக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய பேட்டரி லைஃப் இருக்குது. மெயினாக அதிகமாக பேட்டரி ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா யூஸ் பண்ணும்போது ஒரு 11% இருக்குது. கேம் விளாண்டோன்னா ஒரு 10% ட்ராப் ஆகுது. மற்றபடி வேறு எங்கேயும் பெரிய ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் இதில் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மொபைலில் ஒரு பெரிய பேட்டரி லைஃப் இருக்குது. ஸோ பேட்டரிக்காக கன்சிடர் பண்ணலாம்.